வந்து தனி மிளகாத்தூள் 30 கிராம், மஞ்சத்தூள் வந்து 4 கிராம், மல்லித்தூள் 10 கிராம், சீரகத்தூள் 5 கிராம், அடுத்து மிளகுத்தூள், அடுத்து அரிசி மாவு 20 கிராம், இஞ்சி 20 கிராம், பூண்டு 20 கிராம், அடுத்து கடலெண்ணெய் 100 ml. இது ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா தான் மசாலா வந்து நல்லா பிடிக்கும், மீனில் வந்து நல்லா ஆட் ஆகும். அதனால தான் இது ஃபுல்லாகவே நல்லா மசாலா சேர்கிற மாதிரி தடவிட்டு ஒரு 10 நிமிஷமாச்சும் ஊறணும். ஊறிட்டு தான் இதை போட்டால் தான் மசாலா அதில் சேரும். உப்பு எல்லாமே கரெக்டாக அந்த மீனில் போய் ஆட் ஆகிருக்கும். நம்ம எவ்வளோ மசாலா தடவுறோமோ அவ்வளோதான் டேஸ்ட்டு. பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும். 10 நிமிஷம் ஊறினதுன்னா மசாலா எல்லாமே வந்து நல்லா ஆட் ஆகிரும். மீனுக்கு நல்லா உரப்பு உப்பு எல்லாமே சேர்ந்துடும் கரெக்டாக. நம்ம இப்போ உடனே போட்டோம்னா அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது. மீன் அதில் போட வேண்டியதான். மேக்ஸிமம் இந்த மீன் வேக 4 நிமிஷம் ஆகும். இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம். இதுதான் நல்லா கரெக்டான வேக்காடு. லைட்டாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நிறையா விட்டால் சீக்கிரம் வந்துடும். ரெண்டு நிமிஷம். இப்போ வந்து கடை மசாலா போட்டிருந்தோம்னா அந்த கலர் மாறாது. நம்ம இதே வந்து கை மசாலா போடுறதுனால அந்த மசாலா வந்து கலர் அப்படியே டிஃப்ரெண்ட் அப்படியே இருக்கும். இதே கடை மசாலா போட்டோம்னா மஞ்சள் கலரில் தெரியும். அவ்வளோதானே, மீன் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். வஞ்சரை மீன் தவா ரோஸ்ட்டு ரெடி ஆகிட்டு. இப்போ மீன் குழம்பு பண்ண போகிறோம். வாய் அகண்ட கடாயை ஒன்று வச்சுருக்கேன். அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு வந்து நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய் சூடானோடனே வெந்தயம் போடுறேன். ஒரு 1/2 கிலோ மீன் குழம்புக்கு கடுகு உளுந்து போடுகிறேன். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போடுறேன். பூண்டு போடுறேன், உரிச்ச பூண்டு போடுறேன். பூண்டு ஓரளவுக்கு செவந்து வந்தோடனே உரிச்சு வச்சு சின்ன வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 100 கிராம் தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்கள் தயாரிக்கிற குழம்பு மசாலா 100 கிராம், மிளகாய் பொடி 12 கிராம், மல்லிப்பொடி 25 கிராம். இதோட ஆட் பண்ணுறேன். சிறிதளவு தண்ணி விடுறேன். சீரகம் 25 கிராம், சோம்பு 10 கிராம். இந்த வறுத்த அரிசப்படியை மேலாப்பில் அப்ளை பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு. ஒரு 100 கிராம் புளியை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் கரைச்சலில் எடுத்துருக்கேன். இதோட கொதி வந்த பிறகு இதோட ஆட் பண்ணுறேன். மீனை ஆட் பண்ணுறேன். மீன் நல்லா வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு.